ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனில் சிசேட் ப்ரிப்பரேஷன். சிசேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எங்கேருந்து பண்ணலாம், எந்த மாதிரி கொண்டு போகலாம், என்ன புக் சோர்ஸ் இருக்குது, என்ன ஆர்டரில் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டால் சேஃப் ஜோனாக இருக்கும், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சிசேட்டுக்கும் நிச்சயமாக நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா ஜிஎஸ்சில் நல்லா பண்ணிவிட்டு சிசேட்டில் விட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. மினிமம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி 5 மந்த்துக்கு முன்னாடியாவது நீங்கள் சிசேட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிசேட் தானே, மேக்ஸ் தானே, குவாலிஃபைங் பேப்பர் தானே அப்படின்னு லேஸில் விட்டுற வேணாம். சிசேட் எவ்வளோ பேரை காலவாரி விட்டுருக்கு. ஸோ சிசேட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? சரி, பார்த்துடலாம். அண்ட் யூபிஎஸ்சி 2025க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் புதுசாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏர்லி பேர்ட் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. 2 to 3 மந்தில் எல்லா ஃபவுண்டேஷனும் ஸ்ட்ராங்காக முடிக்க முடியும் வித் டெஸ்ட் சீரிஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, பார்த்துடலாம். சரிங்க, ஸோ என்ன ஏது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி சிசேட் எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம வந்து பார்த்துடலாம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் இது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு போனால் மட்டும்தான் இன்னும் ஈஸியாக வந்து புரியும். ஓகே, ரைட். சரி, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்னிங் பேப்பர் ஜிஎஸ், ஆஃப்டர்நூன் பேப்பர் சிசேட். ஸோ சிசேட் எக்ஸாம் டைமிங் 2 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்தமாக உங்களுக்கான கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 80 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 2.5 மார்க், மொத்தமாக 200 மார்க். ஓகேவா? அடுத்த விஷயம், இந்த 200 மார்க்கில் நெகட்டிவ் மார்க் ரோல் இங்கே பெருசாக வந்து ப்ளே பண்ணும். 1/3 மார்க் இங்கே மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் பொறுத்த வரைக்கும் அட்டன் பண்ணி தப்பானால் மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் இங்கே மைனஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 இந்த மாதிரி இருக்குது. இதில் 3மே நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, 3மே சரியாயிட்டா மார்க் வந்து கொடுத்துருவாங்க. இன்கேஸ் இதில் என்ன ஆகிடுது, உங்களுக்கு 3 அட்டன் பண்ணுறீங்க, 1 தப்பாகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கான நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகும். இதில் நீங்கள் பிளாங்காக விட்டுட்டீங்க, நம்பர் 2 அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. இந்த 2த்துக்கு மட்டும் மார்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அட்டன் பண்ணி தப்பானா மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் போகும். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பிளாங்காக விட்டால் தப்பு இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம எந்த கொஷின்லாம் மிஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே சரியாக பார்த்து நீங்கள் மிஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ரைட். ஸோ சிசேட் பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிஃபைங் பேப்பர் இல்லையா, கொடுக்கப்பட்டிருக்கிறது 200 மார்க். இந்த 200 மார்க்கில் 67 மார்க் எடுத்தாலே போதுமானதான். ஃபுல் மார்க் இங்கே தேவையில்லை. ஏன்னா கட் ஆஃப்க்கு இது எடுத்துக்க மாட்டாங்க. கட் ஆஃப் எல்லாமே ஜிஎஸ் பேஸ் பண்ணி தான். அப்போ இந்த 67 மார்க் எடுக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க 80 கேள்விகளில் 27 கேள்விகள் சரியாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கான மார்க்கு 67.5 வந்து வரும். நீங்கள் 27 கேள்வி அட்டன் பண்ணியிருக்கீங்க, 27 கேள்வியுமே சரி, தப்பே இல்லை அப்படின்னா தாராளமாக போதும். நீங்கள் அதுக்கு மேலே போட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தேவை 67 மார்க்கு மட்டும்தான். இதில் 1 மார்க் கம்மியானாலும் 0.5 கம்மியானாலும் கட் ஆஃப் உள்ளே வராது. உங்களுக்கு ஜிஎஸ் நல்லா பண்ணியிருந்தாலும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ சிசேட் குவாலிஃபைங் 67 மார்க் நிச்சயமாக எடுத்தே ஆகணும். ஓகேவா? ரைட். இதுக்குள்ள பாசிபிள் கொஸ்டின் 38 to 45 நம்ம வந்து வச்சுருக்கோம். ஏன்னா 27 நம்ம வந்து போடுறோம்ல, 27மே நம்ம போட்டிருந்தாலும் நிச்சயமாக கரெக்டாக சொல்லிட முடியாது. ஏன்னா சிசேட் பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ஷனுமே ஆன்சர் மாதிரி தெரியுங்க. ப்ராப்பர் ப்ராக்டிஸ் நிச்சயமாக வந்துடும். இதுக்காக தான் நம்ம 38 to 45 நம்ம வந்து வச்சுருக்கோம். இதில் அந்த மேலே கீழே கணக்கெலாம் பார்க்கும்போது நெகட்டிவ் மார்க்லாம் போயிட்டு 70 மார்க் கிட்ட வந்து நிற்கும். ஸோ 38, 45 ப்ராக்டிஸ் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓகே, சரி. கொஷின்ஸ் எந்த மாதிரி வந்து இருக்கும் நல்லா பாருங்கள். இதில் 3 பார்ட்டாக வந்து பிரிக்கலாம். குவான்ஸ், ரீசனிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இதில் குவான்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதிகமாக அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நிறைய பேர் அதை பார்க்குறது கிடையாது. பட் நான் சொல்கிறது இது 3மே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, இப்போ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான டைமிங் 2 மணிக்கு ஆரம்பிக்குது. ஸோ 2:30லேருந்து 4:30 மணி வரைக்கும் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. 2 மணி நேரம். ஓகேவா? நல்லா சாப்பிட்டு நம்ம எக்ஸாமுக்கு வந்து போகிறோம். இந்த 2 மணி நேரம் நம்ம சம் வந்து சால்வ் பண்ணுவோம். நம்ம நிறைய சால்வ் பண்ண மாதிரி வந்திருக்கும். இப்போ 2:30லேருந்து 3:30 வரைக்கும் நீங்கள் நிறைய சம் சால்வ் பண்ண மாதிரி வந்திருக்கும். லாஸ்ட் 1 hour அப்படின்னு சொல்லும் போது டைம் எடுத்து பார்த்தோன்னா வெறும் 10 கேள்வி மட்டும் தான் வந்து அட்டன் பண்ணியிருப்போம். அவ்வளோ கம்மியாக அங்கே வந்து போட்டுருவோம். ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப அங்கே வந்து இழுக்கும். சில சம்ஸ்லாம் ஆன்சர் வரா மாதிரியே இருக்கும், நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போட்டே இருந்திருப்போம். ஸோ டைம் இழுத்து போயிட்டே இருக்கும். இதன் காரணமாக குவான்ஸ், ரீசனிங், ஆர்சி இதை 3மே சேர்த்து வந்து பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து வேணும். ஏன்னா ஆர்சி பொறுத்த வரைக்கும் கேட்க போகிற 80 கேள்விகளில் லாஸ்ட் 2024ல் 25க்கு மேலே வந்து கேட்டிருந்தாங்க. 2023ல் ஒரு 27 கேள்விகள் ஆர்சி வந்து கேட்கப்பட்டது. 22ல் 30 கேள்விகள் இங்கே வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம குவான்ஸ், ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், டைரக்ஷன், அல்ஜிப்ரா, நம்பர் சீரிஸ் இருந்தாலும் அங்கே அக்யூரேசி வருமானு கேட்டால் டவுட்டாக தான் வந்திருக்கும். பட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் நிச்சயமாக அது கை கொடுக்கும். மினிமம் 10 கேள்வியாக நீங்கள் அங்கே வந்து போட முடியும். ஓகேவா? நம்ம ஆர்சி எப்படி வந்து படிக்கலாம் தனியாக வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, சரிங்க. ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம், என்னெல்லாம் விஷயங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் நல்லா வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது
நம்ம என்ன தான் யூடியூப்ஸ் வீடியோஸ் பார்ப்போம், அகாடமிஸ் போவோம், எல்லாம் வந்து பண்ணியிருப்போம். பட் எது பண்ணியிருந்தாலும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப 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 ரோலிங் வந்து ப்ளே பண்ணும். இந்த இடத்துல நீங்கள் சிசெட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேட்ச் போடலாம், அகாடமி போடலாம், அதெல்லாம் வந்து ஓகே. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ப்ரீவியஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 2025 எக்ஸாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 2024 பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு ரொம்ப ராவா எடுத்து வச்சு நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், இந்த புக்கிங் எடுக்க வேணாம், கீ பார்க்க வேணாம். கொடுக்கப்பட்டிருக்க 80 கேள்விகளில் 2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் ஒரு அலாரம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. 2 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 80 கேள்வியுமே எவ்வளோ அட்டன் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். 80 கேள்விகளில் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு, என்னெல்லாம் தெரியல, எவ்வளோ நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஆர்சி ட்ரை பண்ணுங்கள், குவான்ஸ் ட்ரை பண்ணுங்கள், ரீசன் ட்ரை பண்ணுங்கள். 2 மணி நேரத்தில் எத்தனை கேள்விகள் ஃபேஸ் பண்ண முடியுது அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது அதே 80 கேள்விகளை டைம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எடுத்துக்கிட்டு 80 கேள்வியும் ஃபுல்லாக படித்து சால்வ் பண்ணுங்கள். மொத்தமாக இந்த 80 கொஷின்ஸில் எந்த ஒரு சோர்ஸ் இல்லாமல் படிக்காமல் எவ்வளோ கேள்விகள் ஃபோக்கஸ் பண்ண முடியுதுன்னு அதை வந்து பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் ஸ்கூலில் படித்த மேக்ஸு நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, மற்ற எக்ஸாம் படிச்சிருப்பீங்க, எல்லாம் சேர்த்து தான் சீசனில் வந்து வரப்போகுது. அப்போது உங்களுக்கு செல்ஃபாக எவ்வளோ பண்ண முடியுது அதை அனலைஸ் பண்ணி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கிளாஸ் எங்கே போட போகிறீங்க, இல்லை போடலாமா வேணாமான்ற விஷயம் எல்லாமே கிளியராக வந்து புரியும். படிக்கிறதுக்கும் பெட்டராக வந்துருக்கும். எந்த டாபிக் ஈஸியாக வந்து வருது. நிறைய பேர் இந்த ஆர்சி டச் பண்ணாமே எனக்கு கஷ்டம் அப்படி சொல்லிடுவாங்க. பட் டச் பண்ணால் ரொம்ப ஈஸியாக சில விஷயம் வந்து பின்னாக ஃபீல் ஆகலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே முடிவு பண்ணுங்கள். நீங்கள் ஒரு அகாடமிக் கொஸ்டின் ட்ரை பண்ணுறதை விட ப்ரீவியஸ் கொஸ்டின் ட்ரை பண்ணால் இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். ஓகே ரைட். அது மட்டும் இல்லை, மினிமம் இப்போ 2025 நம்ம ப்ரிலிம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா 2015 இருந்து 2024 வரைக்கும் உள்ள சிசெட் பேப்பர் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும், நிச்சயமாக பார்க்கணும். ஏன்னா அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகலை அப்படின்னாலும் மினிமம் 10லேருந்து 15 கேள்விகள் அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த மெத்தட் நிச்சயமாக வந்து கேட்பாங்க. ஸோ போடப்போ 27 கேள்விகளில் 10-15 வந்துட்டால் பெட்டராக வந்துருக்கும். அந்த மாடல் கேட்க வாய்ப்பு இருக்குது. டேட்டா இன்டர்பிரேஷனாக இருக்கலாம், வென் டயக்ராம்ஸு, டைரக்ஷன்ஸு, கிளாக்ஸு, இந்த மாதிரி சம்மெல்லாம் ஒரே மாடலாக வந்துருக்கும். வேறு மாதிரி ட்விஸ்ட் வைப்பாங்க. அப்போ அந்த மாடல் பார்த்துட்டு போனால் யூபிஎஸ்சி எப்படி வந்து கேட்குறாங்க. ஒரு டாபிக் ஏஜஸ் இருக்குது, கிளாக்ஸ் இருக்குது, கேலண்டர் இருக்குது, பிளட் ரிலேஷன்ஸ் இருக்குன்னா டாபிக் எப்படி வந்து கேட்குறான் அப்படின்ற விஷயம் கிளியராக வந்து புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாபிக் வந்து எடுத்துப்போம். இப்போ பிளட் ரிலேஷன் வந்து இருக்குது. இப்போ பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நம்ம வந்து படிச்சிருப்போம், மேல் ஃபீமேல் அப்படிலாம் வந்து படிச்சிருப்போம். பட் யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த சன்னோட டாக்டரை வந்து இவங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி சுற்றி வந்து வளைப்பாங்க. அப்போது ஒரு டாப்பிக்கு யூபிஎஸ்சி எப்படி அணுகுறாங்க, அந்த யூபிஎஸ்சி பல்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு மினிமம் 10 வருஷம் பேப்பரை படிச்சிருங்க, அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது 2 minutes per கொஸ்டின் இவ்வளோ தாங்க இருக்கணும். நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கேள்விக்கு 2 நிமிஷம் தான் போதும். அவ்வளோ பண்ணால் தான் உங்களுக்கு பெட்டராக வந்து இருக்கும். ஏன்னா கொடுக்க 120 நிமிஷத்தில் ஒரு கொஸ்டின் 40 நிமிஷம் அட்டன் பண்ண போகிறீங்க. அதில் 90 minutes நீங்கள் ப்ராப்பராக சென்ட் பண்ணால் போதுமானதாக வந்து இருக்கும். ஏன்னா ஒரு கேள்விகள் ரொம்ப வந்து போகும், அதை இழுத்தடிக்காமல் 2 minutes ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், எல்லா கேள்விக்கும் ஷார்ட்கட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஸோ சில விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? சரி, இப்போது எந்த ஆர்டரில் நான் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் யோசிக்க வேண்டியது பேசிக்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது ஒரு பெரிய நம்பரை கொடுத்து வச்சுருப்பாங்க, அந்த நம்பரை டிவைட் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 5 6 7 8 அந்த மாதிரி போகும். இதை 4 டிவைட் பண்ணுங்கள், ஏன்னா ரிமைண்டர் வரும், அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அப்போ டக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியும் அந்த டேபிள்ஸ். ஸ்கொயர் ரூட்னா என்ன, ஒரு 50 வரைக்கும் ஸ்கொயர் ரூட், கியூபிட்ஸ் 30 வரைக்கும், டேபிள்ஸ் ஒரு 20 வரைக்கும் டேபிள்ஸ் வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கான விஷயம் அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், இதை பேஸ் பண்ணிய மினிமம் 10 கேள்வி கிட்டே கேட்டுருவாங்க. யூபிஎஸ்சி சிசெட் கஷ்டமாக இருக்குது, எல்லாம் வந்து ஓகே தான், கஷ்டமாகிட்டே போயிட்டே இருக்காங்க அப்படின்னா லூப் ஹோல் வந்து இருக்கும். கேட்க போகிற 80 கேள்விகளில் அதில் ஒரு 30-35 கேள்விகள் கண்ணாப்பின்னான் தான் இருக்கும். ஆனால் நமக்கு தேவையான அந்த 40-45 ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் அங்கே வந்து இது பண்ண முடியும். பார்த்துக்கலான்னு போனால் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணுறதுல ஒரு 15 கேள்விகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 15 கேள்விகள் எல்லாரே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். பட் கட் ஆஃபுக்கு அது மட்டுமே போதாது, பேலன்ஸ் 10 கேள்விகள் தான் ட்விஸ்ட் வந்து வைப்பாங்க. அப்போ அதில் அந்த பேசிக்ஸை முதல்ல லேர்ன் பண்ணுங்கள். இதெல்லாம் படிக்கணும் அப்படி பார்க்காதீங்க. நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்ன, ரியல் நம்பர்னா என்ன, நேச்சுரல்னா என்ன, இன்னும் ஹோல் நம்பர்னா என்ன, ரியல் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன, ப்ரைம் நம்பர்னா என்ன, இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் ஸ்ட்ராங்காக வந்து படிங்க. ப்ரைம் நம்பரை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு வச்சுருப்பாங்க. வெறும் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். எல்சிஎம்மில் வெறும் மல்டிப்ளை டிவைட் பேஸ் பண்ணி வந்து கேட்பாங்க. நம்பரை கொடுத்துட்டு மிஸ்ஸிங் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ அடிப்படையாக இருக்கிற விஷயங்களை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து போயிடலாம். இதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். நம்ம டெலகிராமில் சிசெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். ப்ளஸ் யூடியூப்ல வீடியோ நம்ம வந்து கொடுக்குறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே கொடுக்கப்பட்டிருக்க ஆர்டர் எல்லாமே ஒரு ஆர்டரை நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டர் தான் படிக்கணும் அப்புறம் மாதிரி வந்து கிடையாது. இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸில் அதிகமான வெயிட்டேஜ் இங்கே வந்து இருக்கும்.
ஓகேவா? நம்பர் சிஸ்டம், இதை ஃபாலோ பண்ணி எல்சிஎம், இதை ஃபாலோ பண்ணி ரேஷியோ, அதை ஃபாலோ பண்ணி பர்சன்டேஜ். இப்போ ரேஷியோவும் பர்சன்டேஜும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். பர்சன்டேஜும் ஆவரேஜும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். ஆவரேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் எஸ்ஐயும் சியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். டைம் அண்ட் ஒர்க், டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ 10th லெவல் அப்புறம் வரை வந்து கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட டாபிக்ஸ் வந்திருக்கும். அதில் ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ரிப்பீட்டடாக யூபிஎஸ்சியில் வந்து கேட்டே வந்திருப்பாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக மினிமம் ஒரு கேள்வி அங்கே வந்து கேட்டுருவாங்க. கிளாக்ஸாக ஒரு கேள்வி உண்டு, பெல்லிஷன் ஒரு கேள்வி உண்டு, கேலண்டர்ஸ் ஒரு கேள்வி உண்டு, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் 2-3 கேள்விகள் நிச்சயமாக வந்து கேட்பாங்க. கியூப்ஸ் ஒரு கேள்வி வந்து உண்டு. அப்போ இந்த ஒரு சில டாப்பிக்லாம் நிச்சயமாக கேட்குற டாப்பிக்காக வந்திருக்கும். டஃப்பாக இருக்கலாம், டஃப்பாக இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்னா நிச்சயமாக வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த ஆர்டரில் இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயம் நீங்கள் வந்து போகலாம். ஓகேவா? சரி, புக்ஸு என்ன வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் சொல்கிற விஷயம், நான் ஃபாலோ பண்ணுற விஷயம், ஹரிகனில் ஒரு புக்கு வந்து உண்டுங்க. ஹரிகன் கிராக்கிங் த சிசேட் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லா விஷயமும் இருக்கும். அதாவது நீங்கள் சிசேட்டுக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க் வாங்கணுமா யோசிப்பீங்க, ஒரு புக் வாங்கணுமா, அது ஒரு விஷயம் இருக்குது. அந்த சிசேட் புக் ஐ திங்க் 7 ரூபா நினைக்கிறேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, நான் ஃபாலோ பண்ணுற புக்கு. அது உங்களுக்கு எது பிடிச்சோ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அந்த கிராக்கிங் த சிசேட் ஹரிகன் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஒரு டாப்பிக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதில் எந்த கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிஎம் இருக்கா, என்ன பண்ணியிருப்பாங்க, எல்சிஎம் ஃபுல்லாக வந்து டீச்சர் இருக்கும். அதில் என்னால் எனக்கு எல்லாமே கொடுத்துட்டு அண்ட் இதுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி வந்து கேட்டிருக்காங்க அது கூட வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஒரு 10 இயர்ஸ்க்கான பேப்பரும் அதில் வந்து இருக்கும். அண்ட் சால்வ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆர்சி எல்லாமே அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ பெஸ்ட்டு புக்காக வந்திருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். போதும், அந்த ஒரு புக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கிளாஸஸ் வேணால் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் கிளாஸஸோட சிசேட்டுக்கு யூடியூப்ஸை பெருசாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கிளாஸஸ் என்ன விஷயம்னா ரெகுலராக என்ன டீச் பண்ணால் தான் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கும். நம்பர்ஸாக அந்த டாபிக்ஸை ரெகுலராக அது மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்சிஎம்மா எல்லாருமே பண்ணுறது தான் அங்கே கிளாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி தான் சிசேட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஜிஎஸ்க்கு வேணால் நீங்கள் கிளாஸஸ் இருக்குது, அது இருக்குது வந்து இப்போ நான் யோசிக்கலாம். பட் சிசேட் பொறுத்த வரைக்கும் 100ல் ஒரு 4-5 பேர் தான் பெட்டராக இருக்காமல் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பெட்டராக வந்திருக்கும். பட் டெஸ்ட்டு மட்டும் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் ஒரு டாப்பிக்கை நம்ம லேர்ன் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் போதும். அந்த மாதிரி டாபிக்கை லேர்ன் பண்ணுங்கள். எல்சிஎம்மா டாப்பிக்கை லேர்ன் பண்ணுங்கள். டாபிக் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் சால்வ் பண்ண பெட்டராக தான் இருக்கும். இல்லைனா டேரெக்டாக ஷார்ட்கட் போனீங்கன்னா நிச்சயமாக காலவாரி விட்டுரும். ஸோ ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து போகலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன புக்கை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு நான் வாங்கும்போது 730 என்னவோ, மேபி இது இன்க்ரீஸ் ஆச்சானே தெரியல. அமேசான்லேயும் இருக்கும், ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்கும். இல்லை புக்ஸ் இருந்தால் ஆஃபரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஷாப்ஸில் நிச்சயமாக வந்துருக்கும். ஹரிகண்டு சிசேட் கிராக்கிங் சிசேட் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 2 அப்புறம் மாதிரி போட்டு. ஓகேவா? இவ்வளோ தான். சிசேட் பார்க்க பெரிய மலை மாதிரி இருந்தாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் அடிச்சிடலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணாத பட்சத்தில் என்ன தான் ட்ரை பண்ணாலும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் லாஸ்ட் 1 மாதம் பார்த்துக்கலாம், 2 மாதம் பார்த்துக்கலாம். பெருசாக இது காலை வாரி விட்டுரும். ஜிஎஸ் காலை செம்மையாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆஃப்டர்நூன் போய் பார்க்கும்போது அப்படியே உல்ட்டா வந்து மாறி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிடையாது. மேக்ஸிமம் சிசேட்டுக்கு அதிகமான விஷயம் இங்கே வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்குவோங்க. அதில் முக்கியமான குவிஸ் நான் வந்து கொடுக்குறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.